Hi, hello, welcome to my Kirti channel. So, Kirti channel next video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா nerve system. So, circulatory system, respiratory system எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So, next one nerve system. So, இந்த லீச்சோட CNS, central nerve system என்ன அப்படினா nerve ringum ventral nerve cord. So, nerve ring இருக்கு பாருங்க. இது brain, இது வந்து ventral nerve cord. அதுல ஃபுல்லா என்ன இருக்கும் அப்படினா நிறைய rings வந்து இருக்கும். அதுக்கு தான் நேம் என்ன சொல்லுவோம் அப்படினா ganglion. ஓகே, ஸோ த நர்வ் ரிங்னா எதை சரௌண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபேர்னிக்ஸ் வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்னென்ன மேஜர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் சுப்ராபேரங்கியல் கேங்க்லியான், அது வந்து பிரெயின். நெக்ஸ்ட் வந்து சர்க்கம்பேரங்கியல் கேங்க்லியான், அது வந்து கனெக்டிவ் அண்ட் சுப்ராபேரங்கியல் கேங்க்லியான். ஸோ இது மூணு மட்டும்தான் வந்து பிரெயினில் வந்து ஃபார்ம் பண்ணும். இது எதை சரௌண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா நர்வ் ரிங் வந்து ஃபேர்னிக்ஸை வந்து சரௌண்ட் பண்ணி இருக்கும். So, the suprapharyngeal ganglion lies below the pharynx. Pharynx கீழே வந்து இந்த ganglion இருக்கும். இது எல்லாமே எங்கே ஃபியூஸ் ஆகியிருக்கும் அப்படின்னா 4 pair of the ganglia. 4th பேரில் வந்து இது என்ன ஆகிருக்கும் அப்படின்னா ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து nerve system. The next one, excretory system. The leach excretion takes place by the segmentally arranged pair of tubules. ஸோ இதில் வந்து நிறைய tubules இருக்கும். அதில் தான் அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா நெஃப்ரிடியா. ஸோ இந்த நெஃப்ரிடியா வந்து 17 பேர் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஸோ டோட்டலாக வந்து எந்த செக்மெண்ட்லேருந்து எந்த செக்மெண்ட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னா 6th செக்மெண்ட்லேருந்து 22nd செக்மெண்ட் வரைக்கும் இருக்கும். ஸோ டோட்டலாக இதில் கால்குலேட் பண்ணோன்னா 17 பேர் ஆஃப் நெஃப்ரிடியா வந்து ப்ரெசென்ட் ஆகிரும். இதுதான் வந்து என்ன ஆக்ட் பண்ணும் அப்படின்னா எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டத்துக்கு வந்து ஆக்ட் பண்ணும். த நெக்ஸ்ட் ஒன், அடாப்டேஷன் ஆஃப் லீச். So, leech lead to the parasitic mode of life sucking by the blood of vertebrate. So, vertebrate blood வந்து இது சக் பண்ணி எடுக்கும். ஸோ இது வந்து என்னென்ன அடாப்டேஷன்ஸ் இருக்குது, இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது இல்லாத கொஸ்டின் எப்படியே நம்ம பார்க்க முடியாது. ஈவன் பப்ளிக் ஆகட்டும் இல்லை ஹாஃப்லி எக்ஸாம் ஆகட்டும். ஸோ குவார்டர்லி கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பிளட் இஸ் சக்டு பை ஃபேர்னிக்ஸ். ஸோ லீச் வந்து என்ன பண்ணும், அது வந்து என்னென்ன லைஃப்பில் அது வந்து அடாப்ட் பண்ணுது அப்படின்னா ஸோ பிளட் சக்டு பை ஃபேர்னிக்ஸால் தான் பிளட்டை வந்து சக் பண்ணும். Anterior posterior end of the body are provided with the suckers by which an animal attaches itself to the body of the host. ஸோ ஒரு பாடி மேலே போய் அது ஒட்டி என்ன பண்ணும், சக்கர்ஸ் யூஸ் பண்ணி தான் அது நின்றுக்கிறோம். லேடர் மாதிரி ஆன்டீரியர் சக்கரும் போஸ்டீரியர் சக்கரையும் யூஸ் பண்ணி ஹோஸ்ட் மேலே ஒரு கேட்டிலோ ஹியூமன் பீயிங் மேலேயோ உட்காந்து பிளட்டை வந்து சக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். 3 ஜாஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோம். மவுத் வந்து ட்ரைரேடியேட் மவுத் சொல்லியிருக்கோம் இல்லையா, அப்போ 3 ஜாஸ் இருக்கும் மவுத்தில். அது என்ன பண்ணும் அப்படின்னா பெயின்லெஸ் ஒய் ஷேப்டு wound in the skin of the host. ஸோ பிளட்டை சக் பண்ணும்போது பெயினே இல்லாத அளவுக்கு அது என்ன பண்ணிக்கிறோம், ஒரு ஊண்டை வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம் ஒய் ஷேப்பில். நெக்ஸ்ட் வந்து சலைவரி கிளாண்ட் ப்ரொடியூசஸ் ஹிரிடின். ஹிரிடின் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரோட்டீன். ஸோ இந்த ப்ரோட்டீன் வந்து சலைவரி கிளாண்டில் செக்ரேட் ஆகும். ஸோ இது என்ன, இதோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா பிளட்டு வந்து சக் பண்ண கொயாகுலேட் ஆகாமல் அதை ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ அதனால் என்ன ஆகும், கண்டினியூஸாக பிளட்டை வந்து சப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். அந்த கிராப்புக்குள்ளே பிளட்டை வந்து சப்ளை பண்ணி அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ பாராபோடியா அண்ட் சீட்டே ஆர் கம்ப்ளீட்லி ஆப்சென்ட். ஸோ பாராபோடியா சீட்டேங்கிறது லொக்கோமோட்டரி ஆர்கன்ஸ், இது வந்து லீச்சில் வந்து ஆப்சென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு blood is stored in the crab. அந்த கிராப் வந்து ஈசோஃபேகஸ் கீழே வருது இல்லையா, அது வந்து ஒரு பேக் மாதிரி அந்த கிராப்பில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். இட் கிவ்ஸ் நரிஷ்மெண்ட் டு த லீச் ஃபார் செவரல் மந்த்ஸ். ஸோ இந்த பிளட்டு வந்து அது எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கிராப்பில் செவரல் மந்த்ஸுக்கு வந்து அதிலேருந்து நரிஷ்மெண்ட் எனர்ஜி வந்து கிடச்சிட்டே இருக்கும். Due to this reason, there is no elaborate secretion of digestive juice and enzymes. ஸோ இதே இருக்கிறதுனால அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பெஷலாக எந்த டைஜஸ்டிவ் ஜூஸ் வேண்டாம், ஸ்பெஷல் என்சைம்ஸ் எதுவுமே வேண்டாம். இந்த பிளட்டை வந்து செக்ரேட் பண்ணக்கூடிய ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம்ஸே போதும். அது பிளட்டை வந்து ரொம்ப நாளைக்கு கிளாட் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணி வச்சுருக்கும். ஓகே சில்ட்ரன், இப்போ இந்த அடாப்டேஷன் ஆஃப் லீச் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ லீச் வந்து ஃபுல்லாக பார்ட் 1 ஒரு அனிமல் லீச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அனிமல் ராபிட், அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ குவார்டர்லி எக்ஸாம் வரதுனால நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் சயின்ஸ் 1 சயின்ஸ் 2 ரெண்டு சேர்த்து நான் ஒரு PDF மாதிரி லிங்க் பண்ணி நான் போடுறேன். நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி படித்தாலே கண்டிப்பாக நீங்கள் குவார்டர்லியில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். கீப் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ.